கேட்டது இந்து மதத்திற்காக யார் எழுந்து நிற்பது? நான் இந்து மத குருமார் என்று தைரியமாக சொல்கிறார்களா? செய்தியை காமிக்கிறார்களா? இவ்வளவு போல்டா யாரால் சாமி சொல்ல முடியுது? அப்படி என்றால் நீங்கள் யாரிடம் வர வேண்டும்? நீங்கள் தெளிவா பாருங்கள். ஊடகம் சொல்வதை கேட்காதீர்கள், நாங்கள் சொல்வதை கூட கேட்க வேண்டாம். பகவான் நித்யானந்த பரமசிவம் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? மூன்றாவது கண் என்ற ஒரு கண் இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. அதுவும் பகவான் நித்யானந்த பரமசிவம் மூலமாக தெரிகிறது. ஏற்கனவே நம்முடைய சித்தர்களும் மகான்களும் நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா நடைமுறைக்கு வரவில்லையே. எத்தனை அறிவியல் 423 சக்திகள் இருக்கிறது ஆகமத்தில், அதையெல்லாம் அழித்து விட்டார்கள். இப்பொழுது இருக்கும் ஒரே விளக்கு பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் மட்டும்தான். அதையும் அணைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த சிறு விளக்கை திருவண்ணாமலை தீபம் போல் மாற்றிவிட்டால் அடிமூடி காணாத அந்த அண்ணாமலையாரே வெளிப்பட்டு ஒவ்வொரு உள்ளையும் வெளிப்பட்டு இந்த சனாதன தர்மத்தை காப்பார். கால பைரவரே உங்களிடம் வெளிப்படுவார். அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான சத்தியம். இந்த சத்தியம் அப்படிங்கிறத உண்மையா வாழ்கின்ற சன்னியாசிகளான நாங்க அந்த சத்தியத்தை உணர்ந்ததால் மீண்டும் உங்களுக்கு அழைப்பு எடுக்கின்றோம். இளைஞர்களே, தமிழகத்தை நீங்கள் மீட்டெடுக்கணும், காக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கின்ற அந்த இளைஞர்கள் தியாக உணர்வோடு ஆபத் சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள். இந்த ஆபத் சந்நியாசம் மேற்கொள்வதுங்கிறது உங்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக இல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த நாட்டையுமே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அபாய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த கருத்தை பொருட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஆபத் சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள். இந்த ஆபத் சந்நியாசம் பற்றி மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அதே போல இணையதளத்தில் உங்களுடைய கேள்வியும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். கண்டிப்பா சாமி. மனிதன் இறை மனிதனாக மாறும் அந்த பாசிபிலிட்டி தான் இந்த சன்னியாசம். அதே மனிதன் விலங்கு நிலைக்கு கீழே வரும் அந்த வாய்ப்பு தான் நாத்தியம். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நித்யானந்த பரமசிவம் வந்து இந்த இந்து மதத்தின் மீது பல முறை தாக்குதல் நடைபெற்ற போது வந்து குரல் கொடுத்திருக்காரு. இப்ப நான் பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னா, அந்த பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் வந்து இந்த திராவிட கும்பல்கள் வந்து பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டம் போட்டப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம. அது முன்னாடி சாமி, இந்த ஆபசன்னியாசத்தை பத்தி இன்னமும் வந்து ஒரு விழிப்பு இல்லை. ஏதோ ஒரு நேரங்களில் வந்து ஆபசன்னியாசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து மட்டும்தான் இருக்கு. இன்னும் ஒரு சீரியஸ்னஸ் புரியல. இந்து மதம் எப்படா அழிய போகுது? 300 கோடி மக்கள் இருக்கும் உலகத்துல, 3வது பெரிய மதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இந்து மதத்தை வாழ்கிறார்கள்? வெரி சிம்பிள். எத்தனை பேர் திருநீர் அணிகிறீங்க? எத்தனை பேர் ருத்ராட்சம் போடுகிறார்கள்? இப்ப ருத்ராட்சம் போட்டா அது பயமுறுத்துறாங்க. ஐயோ, ருத்ராட்சம் போட்டா அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஒரு மூட நம்பிக்கை, இவர்கள் தான் மூட நம்பிக்கை உருவாக்கிறார்கள். எந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு உயிரும் ருத்ராட்சம் போடலாம். அதாவது நம்முடைய இந்து சனாதன இந்து தர்மத்தில் சொல்லுகின்ற முறைகளை, சத்தியங்களை வாழ்வதற்கு நமக்கே அந்த உரிமை இல்லாத அளவிற்கு இப்போ நம்மளுடைய நாட்டில் வாழுகின்ற இந்துக்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அடிப்படையான உரிமைகள் கூட இல்ல. ஒரு சின்ன ஒரு ரிச்சுவல், அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம கர்நாடக மாநிலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது தீமிதி, நம்முடைய மாரியம்மன் கோவில்ல மாரியம்மனை பிரார்த்தனை செய்து நம்ம எல்லாரும் தீமிதி பூமிதி அப்படிங்கிறது நடத்துவோம். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. எதற்காக? இந்த கொரோனா வைரஸ் போன்ற இந்த வைரஸ் நம்மளுடைய மக்களை பாதிக்காம இருக்கணும்னாலே நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான நுட்பம் தான். மாரியம்மனை பிரார்த்தனை செய்து நாம அந்த தொடர்ந்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து நாம பூ மிதித்தோம்னா நம்மளுடைய உடம்புல, அதாவது நோய் எதிர்க்கும் சக்தி அதிகமாயிடும். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். நம்ம சுற்றி இருப்பவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த ஒரு ரிச்சுவல், அதாவது இது வந்து நம்ம ரிச்சுவல்னா கோவில நடத்தக்கூடிய நம்மளுடைய செயல்பாட்டு முறைதான் அது. அந்த ஒரு செயலை கூட இப்போ நம்முடைய நாட்டில் சுதந்திரமாக அதை செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க சொன்ன ஒரு ஞாபகம். அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு தாமிரபரணியில் புஷ்கரணி விழா நடந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் தாமிரபரணியில் நடந்தது சாமி. அந்த சமயத்துல வந்து ஒரு கம்யூனிஸ்ட கும்பல், தாமிரபரணியில் நீங்க புஷ்கரணி விழா கொண்டாடினால் நீர் மாசுபட்டு விடுமா? காரணம், நம் பூக்களை கொட்டுவதால், வணங்குவதால் அந்த ஆறு மாசுபட்டு விடும், அதனால் கொண்டாடக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு இந்துக்களை கேவலம் நினைச்சிருக்காங்க.
பகவான் இதுக்கு மட்டும் இல்ல, நாத்திக நாதாரிகளுக்கு பதிலடி கொடுத்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ அந்த காணொளி பார்த்து விட்டு நாம் தொடரலாம். தமிழ வாய திறந்தன்னா இவனுங்க என்ன ஆவானுங்கன்னு தெரியலையே. அங்கையர் கண்ணி அலையம் செல்வோம் ஆலவாயழகனுடன் நன்மை மீனா. ஐயோ தமிழ வாய திறந்தன்னா இவனுங்க என்ன ஆவானுங்கன்னு தெரியலையே. இந்த பகுத்தறிவு பன்னாடை பன்றிகளுக்காக பணத்திற்கு மலம் தின்னும் பன்றிகளே, பன்றிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயராலே சில பகுத்தறிவு பன்னாடை கும்பல்கள் இந்து மதத்தை மட்டுமே எதிர்ப்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு மற்ற சமூகங்கள் மதங்களில் எத்துணை அறிவு சாராத விஷயங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் பார்ப்பதில்லை என்று நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் இந்த நாதாரிகள் இந்து மதத்தில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட இந்த பணத்திற்கு அதிகமாக கூவியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் மத உணர்வுகளையும் புண்படுத்திக் கொண்டே இருப்பதை தங்கள் வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டு பன்றிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம் என்று ஒரு மூடத்தனமான ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது, அவங்களுடைய இந்த அடிப்படையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பூணூல் தமிழனை சூத்திரனாக்குவதாகவும் ஏதோ மிகப்பெரிய பிரிவினையை செய்வது போலவும் காட்டுகிறார்கள். முதல் விஷயம், யஞ்ஞோபவீதம் என்று சொல்லப்படும் பூணூல் நீங்கள் நினைப்பது போல் பிராமணர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜாதியினரும் உபயோகப்படுத்துகின்ற விஷயம். தமிழ்நாட்டில் பலாயிரம் ஆண்டுகளாக கீழடியின் காலம் தொட்டு கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த அந்த நாகரீகம் முறையாக காமிகாகமத்தின்படி கட்டப்பட்டுள்ள ஊர் என்பதை என்னால் ஆதாரங்களுடன் விளக்க முடியும். மூத்த குடித்தமிழன், சைவத் தமிழன், வேதாகமங்களை வாழ்ந்தவன், வாழ்கின்றவன், வாழப்போகின்றவன். அறுபது ஆண்டு ஆட்டம் போடும் அல்லக்கைகளால் 60,000 ஆண்டு பரம்பரையா ஆடிவிடப் போகின்றது. முதல் விஷயம், ஆகமங்களை கடைபிடிக்கின்ற
வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள் நாங்கள் என்பதனால் யக்ஞோபவீதம் எல்லோருக்கும் சொந்தமானது. ஒரு குலத்திற்கு மட்டும் அல்ல, மொத்த இந்துக்களுக்கும் சொந்தமானது. முதல். இரண்டாவது, இதனால் யக்ஞோபவீதத்தை பூநூலை அவமதிப்பது மொத்த இந்துக்களையும் அவமதிப்பது. மூன்றாவது, மிகவும் முக்கியமானது, பன்றி கூட எங்களுக்கு வழிபடும் தெய்வங்களுள் ஒன்று. ஆனால் நீங்கள் அந்த நோக்கத்தில் இதை செய்யவில்லை. உங்கள் நோக்கம் அவதூறு செய்வது. உங்கள் நோக்கத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். பன்றிக்கு பூநூல் போட்டு வராகமூர்த்தி என்று நாங்கள் வழிபாடு செய்வது வேறு, நீ பன்றிக்கு பூநூல் போட முயற்சிப்பது வேறு. அது உன் பன்றி, இது எங்கள் பன்றி. எங்கள் இனப்பன்றிகள் எல்லாம் வழிபடத் தகுந்தவை. உங்கள் இனப்பன்றிகள் உங்களை போல் இழிவுபடத் தகுந்தவை. என்ன வேண்டுமானாலும் இந்துக்களை செய்வது, அவர்கள் சும்மா இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த காலம் போய்விட்டது. இது ஒன்னும் 1960 அப்பு. தேடி தேடி போய் ஏன் உட்கார்ற ஆப்பு மேல? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பூணூல் போடுறதுனா என்ன? கருவழி பரம்பரைக்கும் குருவழி பரம்பரைக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்முடைய வாரிசுக்கு நம்முடைய சத்தியங்களை கொடுப்பதற்காக அளிக்கப்படுகின்ற தீட்சை இந்த பூணூல் போடுறது. இதை மீறி பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டத்தை நடத்தினால் நித்யானந்த பீடத்தின் சார்பில் பன்றிகளுக்கு கருப்பு சட்டை அணிவித்து போராட்டம் நடத்தப்படும். தேவை இல்லாமல் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக, மக்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துவதையே வேலை என்று செய்து கொண்டிருக்கும் இது போன்ற சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள், இந்து விரோதிகள் தங்கள் வாளை சுருட்டி உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு வாழ வேண்டுமாறு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் யக்ஞோபவீதம் அணியுங்கள், காயத்ரி மந்திரத்தை ஜெபம் செய்யுங்கள். சமய தீட்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று வருகின்ற அனைத்து இனத்தவருக்கும் மதத்தவருக்கும் திருவண்ணாமலையில் யக்ஞோபவீதம் அளிக்கப்பட்டு, காயத்ரி தீட்சை அளிக்கப்பட்டு, சமய தீட்சை அளிக்கப்படும். அது போராட்டம் அல்ல, வேரோட்டம். நீ எத்துணை போராட்டம் செய்தாலும் எங்கள் வேரோட்டத்தை நிறுத்த முடியாது. என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள், யக்ஞோபவீதம் தாங்குகின்ற எல்லோரும் இந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சந்நியாசிகள் சைவ சம்பிரதாயத்திலும் வேதாந்த சம்பிரதாயத்திலும் சந்நியாசிகள் யக்ஞோபவீதம் அணிவதில்லை. ஆனால் யக்ஞோபவீதத்திற்கு சமமாகத்தான் யோக வல்லாடு அணிகின்றோம். யக்ஞோபவீதம் அணிகின்ற பௌதீக பிரம்மச்சாரிகள், நைஷ்டிக பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தர்கள்
யோகவல்லாடு அணிகின்ற சந்நியாசிகள் இவர்கள் எல்லோருக்கும் இந்த போராட்டத்தை எதிர்ப்பது அடிப்படை கடமை. பெரிய பிரச்சனையே என்னன்னாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம பூணூல் கரெக்டா தானப்பா இருக்கு. ஓ, உங்க பூணூலை வந்து அறுக்கிற வரைக்கும் நமக்கு இல்லை அப்படின்னு படுத்திருப்போம் இல்லையா? அப்படி படுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து அறுக்க போறது உங்க பூணூல இல்ல, தலையன்னு சொல்ல வந்தங்கய்யா. சாஸ்திர பிரமாணம் காமிகாகமும் உத்தரவாதத்தில் மிக தெளிவாக யஞ்ஞோபவீதத்தை அளிக்க வேண்டிய விதிகளை பற்றி விளக்குகின்றது. சாஸ்திர பிரமாணத்தோடு நாம் வாழுகின்ற நம் வாழ்க்கை முறை நம்முடைய மத சுதந்திரம். இதை அவதூறு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதை அவதூறு செய்வதற்கு யாருக்கும் எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. இந்திய நாட்டின் அரசியல் சாசனம் நம்முடைய மத வழிபாடுகளை நாம் செய்வதற்கு உரிமை அளித்திருக்கின்றது. யாருடைய மத உரிமையையும் அவதூறு செய்வதற்கு உரிமை அளிக்கவில்லை. யஞ்ஞோபவீதத்தை, நாங்கள் மிகுந்த பக்தியோடு வழிபடும் யஞ்ஞோபவீதத்தை உங்கள் வெறுப்பிற்கு பலியாகி இருக்கின்ற பன்றிக்கு அளிப்பது, போடுவது மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல். பன்றி எங்களுக்கு வேண்டுமானால் புனிதமா இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் புனிதம் என்கின்ற நோக்கில் அதற்கு பூணூல் போடவில்லை. உங்கள் நோக்கம் எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துவது. நிச்சயமாக பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அன்னை காயத்ரி பிரத்யங்கிராவாகவும் மாறுவதற்கு சக்தி படைத்தவள். இதை கடுமையாக கண்டிக்கின்றேன். பன்றிக்கு பூணூல் போடும் போராட்டத்தை கடுமையாக கண்டிக்கின்றேன். இதை எதிர்க்க வேண்டியது இந்து மதத்தை வாழுகின்ற என்னுடைய எல்லா சீடர்களுடைய பொறுப்பு, கடமை. See yourself as 25-headed, 50-handed Paramashiva, as eternally 16, youthful. Commit with Paramashiva. Only He exists. Anything else is delusion. Now, sit straight. We'll enter into the process. Nanda Paramashivoham. Om Nanda Paramashivoham. Om Nanda Paramashivoham. Paramashivoham. Om Nanda Paramashivoham. Om Nanda Paramashivoham. Paramashivoham. Om Nanda
Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eyes. Om Nityananda Paramashivoham. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the power in all our third eyes. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham.
தொகுப்பு தான் அவங்கெல்லாம். சனாதன இந்து தர்மத்திற்கே உரிய உயிர் நாடி, தனித்தன்மை, வேறு எந்த மதத்திலும் இல்லாத தனித்தன்மை நம்முடைய உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அறிவியல். ஆன்மீக அறிவியல் நம்முடைய ஆன்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று மலர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் சனாதன இந்து தர்மம். ஒரு செல் உயிரிலிருந்து மீன் வரை வளர்ந்து, மீனிலிருந்து குரங்கு வரை வளர்ந்து, மணிவாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்வார் திருவாசகத்தில், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். உண்மையில அவர் எந்த மாதிரி எல்லாம் பிறவிகளை எடுத்தாரோ அதை அப்படியே வர்ணிக்கிறார். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். தினந்தோறும் கீரைச்சோரே சாப்பிட்டா போர் அடிக்கும். ஆனா போர் அடிச்ச பிறகுதான் கீரைச்சோரை விடுவோம். தினந்தோறும் காஃபியே குடிச்சா போர் அடிக்கும். ஆனா போர் அடிச்ச பிறகுதான் காஃபியை விடுவோம். உலகின் எல்லா அனுபவங்களையும் அனுபவிச்சு முடிச்ச பிறகுதான் விடுவோம். அதுதான் உயிரின் ஸ்வபாவம், உயிரின் குணம், உயிரின் தன்மை, உயிரின் இயற்கை. ஒரு செல் உயிரியான அமீபால ஆரம்பிச்சு வளர்ந்து 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 மீனாய், மீன் வளர்ந்து 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 மீனில் இருந்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை, ஆமையிலிருந்து நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய வராகம், வராகத்திலிருந்து பாதி மிருகம் பாதி மனிதனான நரசிம்மம், நரசிம்மத்திலிருந்து குள்ள மனிதனான வாமனம், வாமனத்திலிருந்து ஓரளவுக்கு வளர்ந்து ஆனால் ஆட்சி மட்டுமே செய்யக்கூடிய ராமனும், ராமனில் இருந்து ஆட்சி மட்டுமல்ல ஞானத்தின் அருள் ஆட்சியும் செய்யக்கூடிய கிருஷ்ணனும், ஒவ்வொன்றாய் 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 பரிணமித்து வருகின்ற அந்த பரிமாணத்தை தான் நம்ம இந்து மதத்திலே அவதாரங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு செல் உயிரியான அமீபால இருந்து மீன் வரை நடந்தது உடல் வளர்ச்சி. உடல் மட்டும்தான் வளர்ந்தது. ஆழ்ந்து கேளுங்கள். உடல் மட்டும்தான் வளர்ந்தது. மீனிலிருந்து குரங்கு வரை உடலும் மனமும் சேர்ந்து வளர்ந்தது. மனம்னா என்னன்னா, உடலால உணரக்கூடியதை விட அதிகமாக சிந்திப்பது, உணர்வது. குரங்கிலிருந்து மனிதன் வரை அப்போ உடல், மனம், உயிர், உணர்வு அதுவும் சேர்ந்து வளர்ந்தது. உணர்வுனா என்னன்னா, கனவு, நனவு, தூக்கம், துரியம், துரியாதீதம்ங்கிற நிலைகளை அனுபவிக்க கூடியது உணர்வு. ஒரு செல் நுண்ணுயிரிலிருந்து மீன் வரை உடல் வளர்ச்சி, மீனிலிருந்து குரங்கு வரை உடல் மன வளர்ச்சி, குரங்கிலிருந்து மனிதன் வரை உடல் மன உணர்வு வளர்ச்சி. இப்படித்தான் வளர்ந்து வந்துட்டே இருக்கிறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். குரங்கிலிருந்து எப்படி மனிதன் தோன்றினான் அப்படின்னா, திடீர்னு ஒரு குரங்கு 4 காலால நடக்கிறது போல 2 காலால நடக்க ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆச்சுன்னா, மூளைக்கு போற ரத்தத்தோட வேகம் குறைய ஆரம்பிச்சது. ரத்தத்தினுடைய அளவு இல்ல, வேகம் குறைய ஆரம்பிச்சது. வேகம் குறைய ஆரம்பிச்ச உடனே மூளையில
சிந்திக்கின்ற தன்மையை உடைய மென்மையான சூக்ஷ்மமான திசுக்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதுல இருந்துதான் குரங்கின் மூளை சிந்தனை செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்து மனித மூளையாக உருமாற்றம் பெற்றது. ஒரு சின்ன நிகழ்வு, 4 காலம் நடக்கிறதுக்கு 2 காலம் நடக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு சின்ன நிகழ்வால குரங்கில் இருந்து மனிதன் வளருகின்றான். இப்பொழுது மனிதனிலிருந்து வளர்ந்து இறைவனாக சதாசிவனாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நம்ம எல்லாருமே நான் இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எதுவும் புதுசு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாம் பல பேருக்கு இதை சொல்லிட்டு இருப்பீங்க டெய்லி. தெரியாதது ஒன்றுமல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது நமக்குள் ஜீரணமாகி நம்முடைய அனுபூதியாக மாற வேண்டும். வார்த்தையா மட்டும் நமக்குள்ள இருந்தா அது மூளையிலேயே நின்னுரும். மற்றவங்களுக்கு சொல்லுவோம், ஆனா நமக்குள்ள அது அனுபூதியா மாறவில்லை என்றால் பால்குடி உடம்பு வளமாயிடும் அப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்லி என்ன பிரச்சனை என்ன இருக்கு? நாம் குடித்து உடம்பு பலமானால்தான் நமக்கு உபயோகம். அதே மாதிரிதான் இந்த ஆன்மீக அறிவியல். இது ஒரு மிகப்பெரிய அறிவியல். யார் அதை அனுபூதியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது உபயோகமாகிறது. யார் இதை அனுபூதியாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது உபயோகமாகின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். பொய் சொல்லவோ புரட்டுரைக்கவோ அளவுக்கு மீறி சொல்லவோ உங்களை நான் அழைக்கவில்லை. இந்த சத்தியத்தை நான் உங்களோட என்ன இந்த 10 நாளும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேனோ அந்த சத்தியத்தை எனக்குள் அனுபூதியாக மலர்த்தி இருக்கின்ற என்னுடைய குருவின் சாட்சியாய் சொல்லுகின்றேன். உண்மையில் இந்த அறிவியல் சத்தியம். இது உங்களுக்கும் சாத்தியம். அதை உங்களுக்கும் சாத்தியமாக்குவதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன். நம்ம உயிர் பலவிதமான அனுபவங்கள், ஜென்மங்கள் இதையெல்லாம் எடுத்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மணிவாசகர் சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே அது பிறந்து இழைத்து விட்டுத்தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். பிறந்து இழைத்தோம் அப்படிங்கிற நினைவைத்தான் மறந்தோம். மாதாவும் உடல் சலித்தாள் பெற்று பெற்று போட்டு, வேதாவும் கை சலித்தான் பிரம்மன் செஞ்சு உடம்ப செஞ்சு கொடுத்து, நாமும் கால் சலித்தோம் நடந்து நடந்து நடந்து. இடைக்காட்டு சித்தர் சொல்வார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி ஒட்டுடை தாண்டி. அது நந்தவனத்தில் ஆண்டி நாம தான். 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4, 6, 10 மாசம் குயவன் பிரம்மாவை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இதுதான் தோண்டி, இந்த உடம்புதான் தோண்டி. நந்தவனத்திலே ஒரு ஆண்டி கிணற்றிலிருந்து நீர் இறைத்து பூச்செடிகளை வைப்பதற்காக குயவன்கிட்ட போய் ஒரு தோண்டி வாங்கிட்டு வந்தானா. மண்பானை கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஆனந்தத்துல அது தலை மேல வச்சு கூத்தாடின வேகத்துல தோண்டியை போட்டு உடைச்சு விட்டான். நாமும் அதே தான் செய்யறோம். 4, 6 மாதம் 10 மாதம் பிரம்மனை வேண்டி இந்த தோண்டியை வாங்கிட்டு வரோம், பெருமானை அடைந்து விடலாம்னு.
ஆனா இங்க வந்து கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி உடைச்ச பிறகுதான் தெரியுது கூத்தாடியே வாழ்க்கை போயிருச்சு. இது எல்லாம் நமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, எல்லாமே தெரியும். அறிவு பூர்வமாக தெரிந்துதான் வாழ்ந்து இருக்கிறோம், தெரிந்துதான் இருக்கிறோம். அதனாலதான் தேட ஆரம்பிச்சோம், அதனாலதான் தேடுறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த தேடுதல் இருக்கிறதுனாலதான் நாம நடத்துற கோவில்களையோ ஆன்மீக நடவடிக்கைகளையோ விடாம செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் வேற வேலை எடுத்தோம்னா நிறையவே சம்பாதிக்கலாம்னு, சமூகம் வளர்ந்துருச்சு. ஆனா விடாம செய்யறது திருமேனி தீண்டுவது நம் வாழ்க்கை என்கின்ற வக்கிரத்தாலும் வைராக்கியத்தாலும் தான். திருமேனி தீண்டுவது எங்கள் வாழ்க்கை பயன் என்கின்ற வைராக்கியம். நம்ம எல்லாருக்குள்ளயும் அதனாலதான் அந்த தேடுதல் இருக்கு. இந்த தேடுதல் அனுபூதியாக மாற வேண்டும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு இடத்தில் நம் குண்டலினி சக்தி, உயிர் சக்தி விழிப்புற்று இது அனுபூதியாக மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே நம்ம சொந்த கிராமங்கள்ல திரும்பி போய் பார்த்தோம்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாராவது ஒரு சித்தர், ஒரு தாத்தா, ஒரு பாட்டி உட்கார்ந்து மண்ணள்ளி கொடுத்தே ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து, இல்ல வெறும் வேப்பலையை அடிச்சே ஊரு எல்லாத்தையும் சரி பண்ணி, இல்ல பார்த்தே சரி பண்ணி, எத்தனையோ கதைகள் நம்ம எல்லா கிராமங்கள்லயும் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வாழ்ந்தவர்களை நம்ம எல்லா கிராமங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கேள்விப்பட்ட கிராமங்கள் எல்லாம் கை தூக்குங்க. எங்க ஊர்ல அந்த மாதிரி வாழ்ந்தாங்க சாமி, வாழ்ந்தாங்க சாமி. உண்மை, இதெல்லாம் உண்மை. நம்ம ஐயா, ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நம்முடைய வாழ்க்கை முறையின் பாகமா இருந்தாங்கய்யா. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பிறந்த திருவண்ணாமலையில வளர்ந்தப்போ 50க்கும் மேற்பட்ட ஞானிகளை இந்த திருவண்ணாமலை மண்ணில் பார்த்திருக்கேங்க. திருமஞ்சன கோபுரத்து பக்கத்திலேயே ஒரு சின்ன ரூம்ல மௌன சுவாமின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. 80 ஆண்டுகள் வயசு, ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது, ஒரு வேளை உணவும் கிடையாது, அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. தெற்கு கட்ட கோபுரத்தில் நாராயண சுவாமின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, உணவு தண்ணி இல்லாமல். எத்தனை பேர் திருவண்ணாமலை பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்றவங்க எல்லாம் 50 பேர் என்னால சொல்ல முடியுங்க. திண்ணை சுவாமின்னு ரமண மகரிஷி வந்து சும்மா இரு சொல்லறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக 46 வருடம் திண்ணையை விட்டு நகராமல் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு சமாதியில. அண்ணாமலை சுவாமிகள், திண்ணை சுவாமிகள், அண்ணாமலை சுவாமி அப்படித்தான், திண்ணை சுவாமிகள், ராம் சூரத்குமார் என்ற விசிறி சுவாமிகள், சாதுவோம்னு ஒருத்தர் இருந்தார். மலை சுத்தர வழியில சின்ன ஒரு 3 அடிக்கு 4 அடி மண்டபத்துக்குள்ளேயே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், குத்துக்கால் போட்டு. ஒரு சுரக்கா ஓட்டு சுவாமின்னு சொல்லுவாங்க. சுரக்கா ஓடு முன்னாடி இருக்கும், அதுல சோறு போட்டா ஒரே ஒரு பருக்கை 2 பருக்கை எடுத்து வாயில போட்டுப்பார், அவ்வளவுதான். சாக்குப்பை சுவாமிகள் இருந்தார். பூண்டி, நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல கலசவாக்கம் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பூண்டி மகான் இருந்தார். தினந்தோறும் பூண்டிக்கும் திருவண்ணாமலைக்கும் நடந்து நடந்து போயிட்டு வருவார். நான் பிறந்து வளர்ந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க, எனக்கு இப்ப 39 வயசு தான் ஆகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி 50 பேரை என்னால் சொல்ல முடியும் திருவண்ணாமலை வாழ்ந்தார்கள். படுபாவிகள் கலாச்சார சீரழிவினால் வாழையடி வாழை என வந்த ஞான பரம்பரையை கருவறுத்தவர்கள் மீது உங்கள் கோபத்தை திருப்புங்கள், உங்கள் மீதே திருப்பிக் கொள்ளாதீர்கள். அல்லது இந்த அறிவியல் பொய் என்று நினைக்காதீர்கள். இந்த அறிவியல் பொய் அல்ல.
இந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையாக மாறாமல் போனது சமூக குற்றம். நான் ஒரே ஒரு ஊர்ல இருந்து 50 பேரை சொல்றேன். கட்டாயமா உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் திரும்பி பாத்தீங்கன்னா 5-10 பேராவது ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல முடியும். ஏன் வறண்டு போனது? உங்க ஊர்ல எல்லாம் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 30-40 சின்ன சின்ன திருப்பணி கழகம், அப்பர் உழவார பணிக்கழகம், அருணகிரிநாதர் திருப்புகழ் சபை, மாணிக்க வாசகர் திருவாசக கூட்டம், வள்ளலார் ஆன்மீக சபை அப்படின்னா ஆக்டிவா சின்ன 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 குழுக்களா இந்த வயதானவர்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்டே இதுதான். அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க தெரியுங்களா? இல்ல இப்ப இருக்கு டெட்டா இருக்கும். அப்பெல்லாம் புத்தகங்கள் பதிப்பித்து வகுப்புகள் எடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த நாலேஜ், அந்த அறிவை, அனுபூதியை டிரான்ஸ்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப அந்த கட்டிடங்கள் இருக்கலாம், யாராவது வர்ற 1-2 பேருக்கு ஏதோ ஒரு அப்படியே ஒரு ஈனசரத்துல ரெண்டு வார்த்தைகள் நடக்கலாம். சமூக ரீதியாக நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தீங்கு இந்த அறிவியல் சாத்தியம் என்று அடுத்த தலைமுறை நம்பாமல் மறுக்க வைத்தது. பிரச்சனையே வேற ஒண்ணும் இல்லைங்கயா. படித்தவர்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள், மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த எலைட் இன்டெலெக்சுவல்ஸ் சொல்லுவோம், சிந்திக்க தெரிந்தவர்கள் எல்லாருமே பகுத்தறிவு சிந்தனை தான் உயர்ந்ததுன்னு நம்ப வச்சு மொத்த தமிழுமே அகநானூறு புறநானூறும் சிலப்பதிகாரமும் சிவக சிந்தாமணியும் என்கின்ற போலி தோற்றத்தை உருவாக்கி திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் இதெல்லாம் ஏதோ சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களுக்கான விஷயம்ங்கிற மாதிரி மறுதலிக்கப்பட்டு இதை நம் வாழ்க்கையின் அனுபூதியாக மாற்றிக்கொள்ளாமல் தனித்து எங்கேயோ படிக்கிறோம், கேட்கிறோம், இதெல்லாம் அனுபூதியாக சாத்தியம் நாமளே நம்ப முடியாத மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அதை வாழ்ந்து காட்டுகிற அனுபூதிமான்களை பார்க்கும்போதுதான் அந்த சத்தியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். இப்ப காலையில பார்த்திருப்பீங்க, இவங்க எல்லாரும் அதை அனுபூதியா உங்களுக்கு காட்டும் பொழுது, சாட்சி பிரமாணமா காட்டும் பொழுதுதானே இது சாத்தியம் நம்ப முடியுது. இல்லைன்னா என்ன நினைக்கிறோம்? சரி, ஒருவேளை நம்பினா கூட எப்படி நம்புவோம்? சரி, சாமி சொல்றாரு, பொய் சொல்ல மாட்டாரா, நம்பலாம் அப்படின்னு நினைப்போமே. அது நமக்கும் சாத்தியம்னு நமக்கு தோன்றதில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இது நமக்கும் சாத்தியம். இந்த அறிவியல் அழிய விடுவதில்லை. ஞான சம்பந்தரும் மணிவாசகரும் அப்பரும் சுந்தரரும் ஆண்டாளும் ஔவையாரும் வந்துதித்த தமிழ்த்தாயின் ஞான கர்ப்பம் என்றென்றும் வாழ்ந்து ஞானிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்பரும் சுந்தரரும் ஞான சம்பந்தரும் மணிவாசகரும் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய ராமானுஜரும் ஆழ்வார்களும் ஆண்டாளும் வாழ்வாக நடந்து காட்டிய இந்த யோக அறிவியல் சத்தியம், அது உங்களுக்கும் சாத்தியம். மனித உயிர் மலர்ந்து இறைத்தன்மைக்குள் நுழைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது.
இந்த 10 நாள் நான் செய்ய போறது இவ்வளவுதாங்க. உங்களுடைய உயிரை, குண்டலினி சக்தியை உயிர்ப்பிப்பதன் மூலமாக உங்களுக்கே நீங்க உங்களை பத்தியே ஒரு சின்ன கட்டுப்பாடுகள் வச்சிருப்பீங்க. நமக்கு என்னப்பா வரும், நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 4 மணி நேரம் நம்மளால வேலை செய்ய முடியும், இன்னொரு 4 மணி நேரம் யோசிக்க முடியும், அதுக்கு மேல நம்மளால எதுவும் நடக்காது அப்படின்னு உங்களை பற்றியே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற உடல் மனம் சார்ந்த கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த பெரும் சக்தி பதிவுகளை உயிர்ப்பிக்க செய்து அதை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக, இன்னைக்கு காலையில் நீங்க பாத்தீங்களே சீடர்கள் செய்து காட்டிய சக்திகள், வெளிப்படுத்திய சக்திகள், அது உங்களுக்கும் சாத்தியம் நிஜமாக்கிவிட்டு தான் உங்களை அனுப்புவேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற உறுதிமொழி. இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்னை பொறுப்பாளனாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பு. ஆழ்ந்து தெரிஞ்சுங்க, அகங்காரத்தால் பேசவில்லை, திமிராலும் பேசவில்லை, சத்தியம் சார்ந்து பேசுகிறேன். இந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பு. உங்களுக்குள் மலரச் செய்தே தீருவேன். இது ஒரு அறிவியல். இந்த அறிவியலை இப்ப நீங்க காலையில ஒரு 10-15 சக்திகளை வெளிப்படுத்தி பார்த்திருப்பீங்க. இந்த அறிவியலை பெருமான் சதாசிவன் ஆகமத்துல கொடுக்கிறாரு. உண்மையில் நம்முடைய இந்து மதத்திற்குள் உட்சம்பிரதாயங்களுக்குள் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்கய்யா. மதத்தை நம்மை நாமே துண்டாடுவதற்காகத்தான் இந்த சைவ வைஷ்ணவ பிரச்சனை எல்லாம். இல்ல எத்தனை பேர் தில்லை கோவிந்தராஜரை பார்த்திருக்கீங்க? சிதம்பரத்துல எத்தனை பேர்? ஐயா நல்லா போய் பாருங்க. அந்த கருங்கல் பழமையானதா இருக்கு. பொன்னம்பலத்து கருங்கல்லை விட அந்த கருங்கல் பழமையானதா இருக்கு. நடராஜ பெருமானுடைய பொன்னம்பலம் இருக்கிற கருங்கல்லை விட கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதியும் அந்த பெருமாளுடைய திருமேனி கருங்கல்லும் பழமையானதா இருக்கு. அருமையான தத்துவம். ஒரு பக்கம் நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடி இடது காலை தூக்கி காட்டுறாரு, இன்னொரு பக்கம் கோவிந்தராஜ பெருமாள் காலை நீட்டி படுத்து காட்டுறாரு. 2 காலம் சேர்ற இடம் சிதம்பர ரகசியம். வடிவம் இல்லாத கடவுள், வடிவம் இல்லாத தன்மை. வடிவம் இல்லாத நாங்கள் தான் இந்த மாதிரி 2 வடிவமா இருக்கோம்பா, எப்படி வேணாலும் ரசிச்சுக்கோன்னு சொல்ற தத்துவம் தாங்கயா. இறுதியில் இறைவன் வடிவம் கடந்த பரம்பொருள் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வராரு, அவ்வளவுதான். சிவனா வேணும்னு கூப்பிட்டா சிவனா வராரு, முருகனா வேணும்னு கூப்பிட்டா முருகனா வராரு, விஷ்ணுவா வேணும்னு கூப்பிட்டா விஷ்ணுவா வராரு. நல்லா பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசியம் இதுதான். சதாசிவ பெருமான் தாண்டவம் ஆடி இடது காலை தூக்கி காட்டுற டைரக்ஷனும், விஷ்ணு பெருமான் யோக சயனத்திலே இருந்து கொண்டு அனந்த சயனத்திலே 2 காலை நீட்டி காட்டுற டைரக்ஷன், ரெண்டும் எந்த பக்கம் காட்டுதுன்னா அந்த மூலையை பாத்தீங்கன்னா வடிவம் இல்லாத ஆகாச பரம்பொருள். 2 காலை பிடிச்சாலும் அங்கதான் போவீங்கன்னு சொல்றதுதான். நம்முடைய இந்து மதத்திற்குள் சம்பிரதாய வேறுபாடுகள், கோட்பாடுகள் அதிகபட்சமாக ஒரு வாத விவாதமாக இருந்திருக்கிறதே தவிர வெட்டிக்கொண்டு சாகின்ற விரோதமாக இருந்ததில்லை. விவாதம் வேற, விரோதம் வேற. இல்லாத கட்டுக்கதைகளை உருவாக்கி நல்லா தெரிஞ்சுங்க. உண்மையில பார்த்தா ஜாதி கூட நம்முடைய ஆகமங்கள் சாஸ்திரங்கள்ல இல்லைங்கய்யா. ரொம்ப தெளிவா இப்போ இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆகமங்களுடைய ஒரிஜினலான சாஸ்திர பிரமாணமே கொடுக்கிறேன். தெளிவா சொல்றாரு பெருமான். எல்லா ஜாதியினர் மட்டும் இல்ல, எல்லா பால், அது ஆண் பெண் அலி என்கின்ற எல்லா பாலினத்திற்கும் எல்லா உயிரினத்திற்கும் தீட்சை அளிக்க கடவுதுன்னு சொல்றாரு. ஒரு குரு தீட்சை மண்டபத்தில் உட்கார்ந்து தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா பாம்பு பல்லி நாய் வந்தால் கூட தீட்சை கொடுத்தாக வேண்டும், மறுக்க கூடாது. ஐயா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எறும்பு பூசித்த தலம் திருச்சி பக்கத்துல திருவெரும்பூர் இருக்கு, ஆனையும் சிலந்தியும் பூசித்த தலம் திருவானைக்காவல், பாம்பு பூசித்த தலம் காளஹஸ்தி. அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் பூஜை பண்ணாங்க? உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த அறிவியல் பொது.
இந்த அறிவியல் ஜாதிகள் மட்டுமல்ல, இனம் மட்டுமல்ல, உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் பொது. ஆகமத்துல இந்த அறிவியலை பெருமான் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. 463 வேறு வேறு சக்திகளை வெளிப்படுத்துகின்ற தீட்சை முறைகளையும் முறையாக மிக தெளிவாக விளக்குகின்றார். யாரெல்லாம் அந்த அறிவியலை வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இன்றும் அது பலன் தருகிறது. ஆகமத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாதுங்கய்யா. நம்ம டூத் பேஸ்டுக்கும் நாம யூஸ் பண்ற மருந்துகளுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆகமத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இன்றும் அது சத்தியத்தோடு வாழுகின்றது. இன்றும் கடைபிடிப்பவர்களுக்கு அவர் சொல்ற உணவு முறையை சாப்பிட்டு அவர் சொல்ற அந்த தியானம், அந்த தீட்சைக்குள்ள சக்திபாதத்துக்குள்ள போனா அவர் சொல்ற அந்த சக்தி வெளிப்படுது. இது சத்தியம், சாத்தியம். இதை சொல்வதற்காகத்தான் என்னை அனுப்பி இருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். இதை உங்களுக்குள் அனுபூதியாக்குவது என்னுடைய பொறுப்பு. நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேங்க. இந்த 10 நாட்களும் எனக்கு ஒண்ணுதான் வேணும். இன்டெகிரிட்டியோட டைமுக்கு கிளாஸுக்கு வந்து உட்காந்துருங்க போதும். வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு டைமுக்கு வந்து உட்கார்ந்துருங்க. காரணம் என்னன்னா, இந்த தீட்சை நடப்பதற்கு நாம 2 பேரும் உட்கார்ந்தாகணும். நான் மட்டும் உட்கார்ந்து நீங்க எங்க இருந்தாலும் கொடுத்துடலாம்னு சொன்னா நான் அப்படியே பண்ணிருப்பேன். ஆனா அது சாத்தியம் இல்லை. இந்த சக்தி பரிமாற்றம் நடப்பதற்கு நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்தாகணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய மற்ற வகுப்புகளை எல்லாம் தள்ளி வச்சு உங்களோட இருக்கிறதுக்காக கிளீனா ஏற்கனவே என்னுடைய கேலண்டரை ஃபில் பண்ணிட்டேன். தினந்தோறும் உங்களுக்கு நானே வந்து கிளாஸ் எடுக்க போறேன். நானே தான் வந்து உட்கார்ந்து தீட்சை கொடுக்க போறேன். எல்லா தீட்சைகளையும் நானே தான் கொடுக்க போறேன். எல்லா வகுப்பும் நானே தான் எடுக்க போறேன். அத்தனையும் தமிழ்லயே செய்ய போறேன். ஆக்சுவலா இன்னொரு நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது உலகம் முழுக்க இருந்து நம்முடைய ஆதீனவாசியா நிரந்தரமா இங்க விடுதி ஆதீனத்துல, பெங்களூரு ஆதீனத்துல தங்கறதுக்காக வந்திருக்கிற ஒரு குழு, அவங்களுக்கான 21 நாள் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த வகுப்பு ஆங்கிலத்துல நடக்கும். ஆனா உங்கள் வகுப்பு மொத்தமும் தமிழ்ல நடக்கும். நானே தான் வரப்போறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். டைமுக்கு கிளாஸுக்கு வந்துருங்க போதும். வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு சில நமக்கெல்லாம் நிறைய சந்தேகம் இருக்குது. எனக்கு இதெல்லாம் புரியாது சாமி, எனக்கு எழுத படிக்க தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க, சதாசிவன் வரப்போகின்ற எல்லா விதமான மனிதர்களுக்கும் சேர்த்து தான் இந்த அறிவியலை கொடுத்திருக்காரு. நாம இல்ல சாமி, என்ன மாதிரி ஒரு முட்டாள் வருவார், அவருக்கு நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் சாமி அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லார மாதிரியான மாதிரிகளை எல்லாம் வரப்போகுதுன்னு அவர் தெரிஞ்சுதான், ஏன்னா உருவாக்குறது அவர் தானே, எல்லா மாதிரி மனிதர்களுக்கும் சேர்த்து தான் இந்த அறிவியலை கொடுத்திருக்காரு. அதனால இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பயப்படாதீங்க. அத்துணை பேருக்கும் இது சாத்தியம். சாத்தியமாக்க வேண்டியது என் பொறுப்பு. அத்துணை பேருக்கும் இது சாத்தியமாக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த உங்களுக்கு கட்டாயமா பல பேருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த 10 நாள் மட்டுமாவது புகையிலை இது எந்த இதுவும் இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா, ஏன்னா சதாசிவன் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த தீட்சை 10 நாட்களில் சுத்தமான சைவ ஆகாரமும் மற்ற லாகிரி புகையிலை வஸ்துக்கள் தவிர்ப்பதும். காரணம் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். கட்டாயமா உங்களுக்கு அந்த பழக்கங்கள் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தால் இந்த 10 நாட்கள் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். காரணம் என்னன்னா, இந்த மூளையில
பித்த லேயர்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். நம்மள ஒரு மயக்கத்துல வச்சிருக்கிற அந்த பித்த லேயர் புகையிலையினாலும் ஆல்கஹாலாலும் தூண்டப்படும். அந்த பித்த லேயர் தூண்டப்பட்டால் நான் கொடுக்கிற தீட்சை உள்ளுக்குள்ள நடக்காது. ஏற்கனவே உங்களுக்கு அந்த பித்த லேயர் தூண்டப்பட்டு உடல் தொந்தரவு செய்யப்பட்டிருந்தா தினந்தோறும் கொஞ்சம் கடுக்கா பொடி எடுத்துக்கோங்க. ராத்திரி தூங்கும் பொழுது கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹிந்து மதத்திலே தாயை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது. ஒரு சன்னியாசியாக இருந்தா கூட தாயை பார்த்தால் இவன் தான் விழுந்து வணங்கணும், தந்தையை பார்த்தால் தந்தை விழுந்து வணங்கணும், ஆனா தாயை பார்த்தால் இவர்தான் விழுந்து வணங்கணும். இது சாஸ்திர விதி. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கடுக்காய் தாயை விட சிறந்ததான். தாயை விட சிறந்ததுன்னு எதையுமே சொல்லாத வேதம், சந்நியாசி கூட தாயை பார்த்தால் இவர்தான் விழுந்து வணங்கணுமா, ஆனால் கடுக்காய் தாயை விட சிறந்ததான். காரணம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள உணவினாலும் மற்ற தேவையில்லாத பழக்கங்களாலும் நம்முடைய மூன்றாவது கண் அரித்து போயிருந்தால், நம்ம மூன்றாவது கண் நம்ம இந்த ரெண்டு கண் மாதிரியே உள்ள இருக்கிற ஒரு உறுப்பு, அந்த கண்ணிலும் நரம்பு மண்டலங்கள் இருக்குவதற்காக, மனிதர்கள் உயர்நிலை அடைவதற்காக பல்வேறு விதமான மதங்கள், சம்பிரதாயங்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், குருமார்கள், பாரம்பரியங்கள், இனங்கள், வழிபாட்டு முறைகள் எத்தனையோ உருவாகி இருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தோட சாரமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்வுக்குள்ள நஞ்சாய் இருக்கிற நெஞ்சை பஞ்சாய் மாற்றுவது. ஒருத்தருடைய செல்வ வளத்தை மட்டும் பார்த்து அதற்கு அவர் செய்த தியாகம், உழைப்பை பார்க்காவிட்டால், அதாவது அவருடைய உழைப்பை போற்றாமையால் வருவது பொறாமை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு செல்வந்தரை பார்த்தீங்க, வாழ்க்கையில ஒருத்தர் சாதிச்சவரை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிலையில இருக்கவரை பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் பட்டிருக்கிற கஷ்டத்தை பார்க்காம விட்டீங்கன்னா, அவர் பட்ட கஷ்டத்தை போற்றாமல் விட்டால், அவர் செல்வத்தை மட்டும் பார்க்கின்ற மனத்தால் வர்றது பொறாமை. போற்றாமையால் வருவது பொறாமை. அவர் அதுக்காக செஞ்சிருக்கிற தியாகத்தை பார்த்தீங்கன்னா வர்றது இன்ஸ்பிரேஷன். ஒரு நபரை பார்க்கும் பொழுது இவ்வளவு வச்சிருக்காரே அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பொறாமை. ஓ, அதுக்கு இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம். நஞ்சு நினைவுகள் பஞ்சு நினைவுகளாய் மாறுதல். ஒரு நபரை உங்கள் உடைமையாக்கிக் கொள்ள நினைத்தால் அது காமம். உங்கள் வாழ்க்கையின் பாகமாக்கிக் கொண்டால் அது காதல். ஒவ்வொரு உணர்விலும் அதனுடைய சூக்ஷ்மமான மலர்ந்த நிலையை அடைய வைப்பதற்குத்தான் எல்லா மதங்களுமே. மண் தாமரையாய் மலர வேண்டும். மூலப்பொருள் சேரு மண்தான், அதிலிருந்துதான் செந்தாமரை மலர்கிறது. மூலப்பொருள் காமம்தான்,
அதிலிருந்துதான் காதல் மலர்கிறது, அன்பு மலர்கிறது. மூலப்பொருள் பொறாமைதான், அதிலிருந்துதான் உற்சாகம் மலர்கிறது. மூலப்பொருளாக இருக்கின்ற உணர்ச்சிகளிலிருந்து முழுமையின் வெளிப்பாடாக இருக்கின்ற உணர்வுகளை மலர வைப்பதுதான் எல்லா மதங்களின் சாரமும். எல்லா மதங்களும், எல்லா ஆன்மீகமும் அதோட சாரம் என்னன்னா, ராவான ஹியூமன் எமோஷன்ஸ, ரைப்டான ஹியூமன் இன்டெலிஜென்ஸா மலர வைக்கிறது. ராவான ஹியூமன் எமோஷன்ஸ, ஃபியர், லஸ்ட், இது மாதிரியான காமம், பயம், பொறாமை, இது மாதிரியான ராவான ஹியூமன் எமோஷன்ஸ், ரைப்பான பழுத்த உணர்வுகளான இனிமையான அன்பு, இனிமையான உற்சாகம், மலர்ந்த தியாகம், இது மாதிரி உயர்ந்த உணர்வுகளாக மலர வைப்பதுதான் எல்லா மதத்தின் நடத்துற இந்த ஞான ரசவாத